வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுறேன். தற்போதைய பரபரப்பு செய்தியாக இருந்து கொண்டிருப்பது கிண்டியில் உள்ள கருணாநிதியின் பெயரால் புதிதாக துவக்கப்பட்டுள்ள பல்நோக்கு அரசு மருத்துவமனையில மருத்துவருக்கு ஏற்பட்ட கத்திக்குத்து சம்பவம் தான். சமீப காலமாகவே ஆங்காங்கே கொடூர கொலைகள் நடந்து வருகிற இந்த நேரத்தில் இது போன்ற வன்முறையை ஆதரிக்க கூடாது, இது வன்முறை, இது ஒரு ரவுடியிசம் என்ற ரீதியில இதையும் பார்த்தோம். ஆனால் உண்மை என்னவென்றால் இது ரவுடியிசம் இல்லை. ஒரு மருத்துவரை தாக்கினால் கடுமையான தண்டனை கிடைக்கும், சட்டம் அதற்குள்ள வழிவகைகளை ஏற்கனவே செய்துள்ளது என்ற விஷயம்லாம் அந்த இளைஞருக்கு தெரியும். தன்னுடைய தாய்க்கு அந்த மருத்துவர் சரியான முறையில் மருத்துவம் அளிக்கவில்லை, தவறான சிகிச்சை அளித்துள்ளார், அதனால அவங்க உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது, இதை தவிர்த்திருக்கலாம், இந்த மருத்துவருடைய அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படின்னு அந்த இளைஞர் நினைத்து அந்த மருத்துவர் மேல கோபப்பட்டு செய்த வன்முறை தான் இது. அந்த மருத்துவரும் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்பவர் என்று மற்ற பல நோயாளிகளும் சொல்லியதாக தகவல் வருது. இப்போ நம்ம அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் தவறு செய்யறாங்க என்ற ரீதியில பேசிட்டு இருக்கும்போது அரசு மருத்துவமனையில வேலை செய்யற மருத்துவர்களும் அந்த வரிசையில அவங்களும் ஒரு ஊழியர் தான், சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க, அவங்களும் கரெக்டா தான் இருக்காங்க. இந்த ஊழல் மனநிலை பல நிலைகள்ல இருக்கு. ஒரு மருத்துவர் அரசு வேலை பார்க்கும்போது தனியார் மருத்துவமனையில வேலை செய்வதற்கு அனுமதி உண்டா இல்லையா என்பது இன்றும் ஒரு கேள்வியாவே இருக்கு. ஏன்னா 199 மருத்துவர்கள் பிற தனியார் மருத்துவமனையிலோ அல்லது ஒரு கிளினிக்கோ வச்சு தனியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகள்ல கேஷ் தான் வாங்குறாங்க. யூபிஐ பேமெண்ட், கார்டு பேமெண்ட் இதெல்லாம் செஞ்சா எவ்வளவு வருமானம் வருதுங்கிறது, பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும், வருமானத்திற்கு ஏற்ப வரி கட்ட வேண்டி வரும் என்பதால இந்த கிளினிக்குகள்ல பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் இவங்க கேஷ் தான் வாங்குவாங்க. இது ஒரு கருப்பு பணம் தான். ஒரு பூ வியாபாரிக்கு யூபிஐல பேமெண்ட் வாங்க முடியுது. ஒரே ஒரு தட்டுல பூ வச்சு வியாபாரம் பண்ற பூ வியாபாரிக்கு பேமெண்ட்டை யூபிஐல வாங்க முடியுது. ஒரு QR கோடை வச்சா அதுல பேமெண்ட் ரிசீவ் ஆகும். எந்த கிளினிக்லயும் அதை வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்? எவ்வளவு வருமானம் வருதுன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருமா. சாதாரணமாவே ஒரு டாக்டர் கிட்ட பேசுனீங்கன்னா, நாங்க நிறைய டாக்ஸ் கட்டுறோம், எங்க சம்பளத்துல 1 மாசம் சம்பளம் 2 மாசம் சம்பளம் டாக்ஸாவே போயிருது, எவ்வளவு சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க. டாக்ஸ் நிறைய கட்டுறேங்கிறது மட்டும் நல்லா பேசுவாங்க. இந்த நாட்டுல எவன்லாம் டாக்ஸ் கட்டுறதுக்கு அழுகுறானோ, டாக்ஸ் நான் இவ்வளவு கட்டுறேன் அவ்வளவு கட்டுறேன்றவன் அதை பெருமையா சொல்லிக்க உனக்கு ரைட் இருக்கு. அதை நான் கட்டுறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான் பாருங்க, அவனுக்குலாம் தேச பக்தியே இல்லைன்னு. நீ சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை இந்த நாடு உனக்கு கொடுத்துருக்கு, இந்த நாட்டுல சம்பாதிக்கிற வரியை கட்டு, அதுல என்ன கஷ்டம்? அந்த வரியை கட்டாம வரி ஏய்ப்பு செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கேஷா பணம் வாங்க தெரியுது. அது போக மருத்துவர்கள் அவங்க எழுதுற மருந்து பிரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ப அந்த மருந்து கம்பெனிகள் அவங்களுக்கு பணம் கொடுக்குது. இது லஞ்சம் தானே. ஒரு நோயாளிக்கு என்ன மருந்து வேணுமோ அதை நீங்க எழுதி கொடுக்க போறீங்க. அந்த மருந்து கம்பெனி சொல்லுச்சு அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு விட்டமின் மாத்திரை எழுதினாலும் அது ஊழல் தானே, அந்த நோயாளிக்கு பலு தானே. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. பல ஆயிரம் கோடி ரூபாய் புரண்டுகிட்டு தான் இருக்கு. மருத்துவர்களை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு டூர் கூட்டு போறாங்க, பல நாட்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ட்ரீட் கொடுக்குறாங்க. அது சம்பந்தமா சில வீடியோக்கள்லாம் வெளியே வரும்போது அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க டூரை என்ஜாய் பண்ணுங்க, சொந்த காசுல போய் டூரை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி லஞ்ச காசுல போனா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இன்னைக்கு இந்த கத்தி குத்து நடந்த பிறகு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அளவில் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. எமர்ஜென்சி தவிர மற்ற எந்த கேஸும் பார்க்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையுடைய பாதுகாப்பு மருத்துவமனைகள்ல போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு போலீஸ் பூத் அமைக்கப்பட்டு 10 காவலர்கள் அங்க கம்பல்சரியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தங்களுக்குள்ள உரிமையா கேட்க தெரிஞ்ச இந்த மருத்துவர்களுக்கு மருத்துவமனையில உள்ள குறைகளை கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட இதே மாதிரி பொதுமக்களுக்காக பேசியிருப்பாங்களா? அது எப்படி போனா என்னன்றதானே இருக்காங்க. ஒரு மருத்துவமனையில எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யல, அதுக்காக மருத்துவர்கள் போராடி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. ஒரு மருத்துவமனையில போதிய நர்ஸுகள் இல்ல, போதிய பெட் இல்ல, போதிய மருத்துவர் இல்ல, இது போன்ற காரணத்துக்காக என்னைக்காவது மருத்துவர்கள் போராடி இருக்காங்களா? கிடையாது. இவங்க போராடுறதெல்லாம் என்னுடைய உயிருக்கு ஆபத்து, எதுக்கு நீங்க எரிஞ்சு விழுறதுக்காக கோவப்பட்டு சில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. தவறுதான், வன்முறையை கையில் எடுப்பது பெரிய தவறு. ஆனா அந்த ஏழையுடைய தாய் உயிர் போகும்படியான ஒரு தவறான சிகிச்சை கொடுத்தது இந்த மருத்துவருடைய தவறா இல்லையா? இன்னைக்கு பல இடங்கள்ல மருத்துவ கல்லூரி உள்ளிட்ட மருத்துவ
மருத்துவமனை இருக்கு. அங்க மருத்துவ கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஏழை நோயாளிகளை ஒரு லேப்ல இருக்கக்கூடிய எலி மாதிரி பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு ஏழைகள் தான் கிடைச்சாங்க. சரி, யார்கிட்டயாவது ஒரு தடவை இந்த மாதிரி பயிற்சி எடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா யாரும் டாக்டர் ஆக முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த நாட்டு மக்களுடைய உயிரோட விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி ஆபத்தா மருத்துவம் படிக்கிறேன்ற பேர்ல அவங்களுக்கு வேதனைகள் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க திரும்பவும் 3 வருஷம் அந்த மருத்துவமனையில தொடர்ந்து வேலை செய்யணும் என்று சொன்னா என்ன சொல்றீங்க? இல்ல, என்னால வேலை செய்ய முடியாது, நான் உடனே ரிலீவ் ஆகி தனியார் ஆஸ்பத்திரியில போய் சம்பாதிக்கணும், அமெரிக்காவுக்கு போய் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். நீங்க டாக்டர் ஆகணுன்றதுக்காக ஏழைகளை பயன்படுத்தி அவங்கள்ட்ட உங்களுக்கு ஊசி போட கூட தெரியாது, தப்பா ஊசி போட்டு அவங்களுக்கு உடல்ல பிரச்சனைகள் வரவழைத்து பல்ல ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கிற பல்லையும் கெடுத்து விடுகிற மாதிரியான வேலைகளை செய்றீங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உயிர் போகாத பிரச்சனை அத்தனைக்கும் உங்களால முடிஞ்ச தொந்தரவுகளை கொடுத்து உயிருள்ள ஒரு உடம்பை உங்களுடைய ஒரு சப்ஜெக்டா பயன்படுத்துறீங்க. மனித தன்மையே இல்லாம அவங்கள பயன்படுத்தி மருத்துவம் கத்துக்கிட்ட நீங்க வேற எந்த தொழிலும் இல்லாத வகையில சாகுற வரைக்கும் டாக்டர் வேலை பார்க்கலாம். 90 வயசு ஆனாலும் டாக்டர் தான். கிளினிக் போட்டு உட்கார்ந்துருந்தா வயசான டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர், அவருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. தனியார் மருத்துவமனையில மட்டும் அவ்வளவு நல்ல பழக தெரிஞ்சவங்களுக்கு அரசு மருத்துவமனை வந்த உடனே அது இலவசம் அப்படின்னு எதுக்கு என்ன வருது? அது எப்படி இலவசம்? அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் தான் கொடுக்குது. உங்க வீட்டு காசுல இருந்தா மக்கள் இலவசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்க தானே செய்யுது. மக்கள் வரி பணத்துல இருந்தானே கொடுக்குறாங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு அரசு மருத்துவமனை வாசல்ல துப்பாக்கி இந்திய போலீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் பலமா போட்டிருக்காங்க. சரி, அதே மாதிரி நீங்களும் இனிமே எரிஞ்சு விழுறத நிப்பாட்டணும்ல. ஏழைகளை பார்த்தா எரிஞ்சு விழுறது, திட்டுறது, அலக்கழிக்கிறது, ஒரு சின்ன விஷயத்துக்கு 3 தடவை 4 தடவை அவனுக்கு 100 ரூபா பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலன்னு தான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வரான். அவனை 3 தடவை அலைய விட்டா 3 நாள் அவனுக்கு சம்பளம் போச்சு, வேலை போச்சு, அவன் அங்கேயும் அங்கேயும் போறதுனால போக்குவரத்து செலவுகள், இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. கேட்டா தமிழ்நாடு தான் மருத்துவத்துறையிலேயே முதலிடத்துல இருக்கு, நாங்க இலவசமா நிறைய மருத்துவம் கொடுக்குறோம், அதுக்கு நாங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சில கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எந்த கட்சிக்கும் எந்த உரிமையும் இல்லை. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த டாக்டருக்கு எவ்வளவு பிரமாதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. அதே சூழ்நிலையை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் கொடுக்கணும்ல. அதற்காக நடிகர் விஜயோ நடிகர் உதயநிதி ஸ்டாலினோ பேசலையே. 2 பேரும் தான் அரசியல் இருக்கீங்க, 2 பேரும் கருத்து மட்டும் சொல்றீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்றதுனால தான் விரக்தியில இந்த கொலை செய்ய முயற்சி பண்ணா அந்த இளைஞன். சம்பவம் நடந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் யாரும் ஒரு அறிவிப்பு கொடுக்கலையே. அந்த பெண்ணுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் என்னோட செலவு, நல்லபடியாக பார்த்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்துறேன்னு யாரும் சொல்ல முன் வரலையே. ஆகையில தவறு ஒன்று நடந்துச்சுன்னா அதுல உள்ள 2 பக்கத்துலயும் உள்ள நியாயத்தை பார்க்கணும். கண்டிப்பா இந்த டாக்டர் மேல பெரிய தவறு இருக்குன்னு தெரியுது. இவர் பல தனியார் மருத்துவமனையில வேலை செஞ்சிட்டு இருக்காருன்ற தகவல்கள்லாம் வருது. ஏழையா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நீதி, பணக்காரனா இருக்கிறதுனால இந்த டாக்டருக்கு ஒரு நீதினு சொல்லக்கூடாது. அனைவரும் சமம் என்பதுதான் இந்த நாட்டு சட்டம். இந்த டாக்டர் மீதும் விசாரணை செய்து அவர் செய்த தவறுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், அல்லது குறைந்தபட்சம் அவரை பணி நீக்கம் செய்யணும். ஒரு மன்னிப்பு கூட சொல்லலையே அவர் இதுவரைக்கும். தான் செய்த ஒரு தவறினால அந்த இளைஞனுடைய வாழ்க்கையே போச்சு. எத்தனை வருஷம், 10 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. மருத்துவரை தாக்க முயற்சி பண்ணா, கொலை செய்ய முயற்சி பண்ணா அந்த மாதிரி தண்டனைகள் இருக்குன்னா அப்போ அவனுடைய வாழ்க்கை போச்சு. இவர் ஒரு நிமிஷம் எரிஞ்சு விழுந்துட்டு போயிட்டாரு. அந்த எரிஞ்சு விழுந்த அந்த கோபம் அவனுடைய வாழ்க்கையை எரிச்சிருச்சு. இதே மாதிரி தினம் தினம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு மருத்துவமனைகள்லயும் ஒரு துண்டுச்சீட்டு எழுதுறவன்ல இருந்து, மருந்து மாத்திரை கொடுக்கறவன்ல இருந்து, ஊசி போடுறவங்கல இருந்து, உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கிற மருத்துவர் வரைக்கும் எரிஞ்சு விழதான் செய்யறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? மருத்துவம் என்பது, மருத்துவத்துல வேலை செய்யறது என்பது ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யணும். அதனால இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களை அடிக்கடி கவுன்சிலிங் செய்து மன அமைதியோட இருக்காங்களா, எரிச்சல் மனப்பான்மையோட இருக்காங்களான்னு செக் பண்ணணும். தவறான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு 1 மாதங்கள் விடுமுறை கொடுத்து அவங்க மனநிலையை சரி செய்யற வரைக்கும் பணியில அமர்த்தக்கூடாது. விடுமுறையே இல்லாம தொடர்ந்து ஒரு மருத்துவர் வேலை செஞ்சா அவருக்கு இந்த மாதிரி எரிச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எரிச்சலோட வேலை செய்யறதுக்கு பாதி சம்பளம் கொடுக்கறது இல்லையே, முழு சம்பளம் தானே கொடுக்குறோம். சம்பளமும் முழுசா வாங்கிட்டு வேலையும் அரைகுறையா செஞ்சா, இதே மாதிரி மற்ற சாதாரண வேலைகள்ல செஞ்சா விடுவீங்களா? டாக்டர்னால அவருக்கு தனி அந்தஸ்தா என்ன? ஆகையால தக்க நடவடிக்கை எடுக்கணும், எல்லாரையும் சமமா நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.